டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வரதுன்றது வந்து ஒரு சாய்ஸ் கிடையவே கிடையாது. எசென்ஷியலான விஷயம். காட்டாற்று வெள்ளம் அதன் பாதையை தானே அமைத்துக் கொள்ளும் சொல்லுவாங்க. காட்டில் உருவாகிற வெள்ளம் தனக்கு வழி இருக்கோ இல்லையோ தன்னோட வழி அதுவே உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கும். எதுக்கு எது வந்தாலும் பார்க்காது, தன்னுடைய வழி அதுவே அமைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த போகிற தண்ணியோட ஃப்ளோ பேர் தான் புனல். புனலோட ஆர்கனைசேஷன் பிஹைண்ட் த நேம் இஸ் யுவர் மைண்ட் செட் ஷுட் பி லைக் எ வாட்டர். வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் வே யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் வே. உங்கள் முன்னாடி எதுவாக இருந்தாலும், எந்த அப்டக்கல்ஸ் இருந்தாலும், எந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் வே. அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் தான் புனல்ன்ற ஆர்கனைசேஷன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் சின்ன சின்ன தொழில்கள்லாம் சின்னதாகவே தான் இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். உங்கள் ஊர்லேயே கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருப்பாரு 20 வருஷமா 30 வருஷமா, இன்னும் அதே டெம்ப்ளேட்லேயே தான் இருக்கும் அந்த கடை. அதே பிஸ்னஸை இன்னொரு பெரிய நிறுவனம் வந்து ஆரம்பிப்பாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம், ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறோம், ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 10 நிமிஷம் டெலிவரி பண்ணுறோன்றவங்களாம் கொடுக்குறப்ப அவங்க என்ன அங்கே அவங்களுக்கு வித்தியாசம் மாறுபடுனா தே லிவரேஜ் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜின்ற ஒரு விஷயத்தை, டிஜிட்டல்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, கன்வீனியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வீடுகளுக்கே வந்து கிடைக்குமா, எனக்கு ஆஃபர்ஸ் கிடைக்குமா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்ற மனநிலை தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ ஒரு தொழில் வந்து இன்னைக்கு சின்ன தொழிலாகவே இருக்கு. அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா மெல்ல மெல்ல சாகும். ஏன் என்ன காரணம்னா, அன்லெஸ் நீங்க டிஜிட்டலுக்கு உங்க தொழிலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கோப் அப் இன் த மார்க்கெட்.